ஐபிஎல் சீசனுக்கான நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். தல தோனி அவர்கள் கண்டிப்பாக எல்லா போட்டிகளிலுமே ப்ளே பண்ணுவார்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. பட் அது எல்லாமே வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குங்க. ஸோ ஏன் அந்த குழப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து தல தோனி அவர்கள் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து எல்லா போட்டிகளிலும் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு சில போட்டிகளில் மட்டுமே வந்து சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படும் போது மட்டுமே அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார், கிரவுண்டில் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து தல தோனி அவர்கள் வந்து இந்த ஐபிஎல் போட்டிகளோட ஓய்வு பெறுவது குறித்து மிக முக்கியமான தகவல் தான் இது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கிறார் தான். ஸோ ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாருன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது கடைசி சீசன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த சீசனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓய்வு எடுப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல டிசிஷன் வந்து என்னென்னா, தல தோனி அவர்கள் பாதியிலே வந்து போக போகிறாரு. ஒரு சில போட்டிகள் மட்டுமே பிளேயிங் லெவலில் இருப்பார். அது முக்கியமான சிஎஸ்கே அணி இக்கட்டான சூழ்நிலையில் எந்தெந்த போட்டி வந்து சிஎஸ்கே அணி கையில் வருமோ அந்தந்த போட்டிக்கு மட்டுமே அவர் வந்து உள்ள பிளேயிங் லெவலில் ஆடுவார். ஸோ என்ன சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் அவர் வந்து களமிறக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதேமாதிரி விக்கெட் கீப்பிங் வந்து அவர் பண்ணுவாரா மாட்டார்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஏன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம சஞ்சயை கூட்டு வந்திருக்குமே. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவர் விக்கெட் கீப்பர் பண்ணி அவரை கஷ்டப்படணும் இந்த வயசில்? ஸோ அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணி கடைசி ஒரு ஓவர் 2 ஓவரில் வந்து அவருடைய பேட்டிங்கை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தல தோனி அவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புவாரா, இல்லை சிஎஸ்கே கேப்டன் அவரை வந்து ரிஸ்க் எடுக்க விடுவாரா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா தான் தல தோனி அவர்கள் வந்து வெளியே உட்கார்ந்துருந்தாலுமே அவர் வந்து உள்ள கிரவுண்டில் அந்த ஃபீல்டிங்கில் நிற்கிற விதமே தனி. மற்ற வீரர்களுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த பயமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கூட நம்ம இந்த அப்டேட் வந்து எதிர்பார்க்கல. பட் தல தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் ஆடுறாரோ ஆடலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவர் கிரவுண்டு உள்ளே நிற்கும்போது எந்த அணி வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய பேட்டிங் ஸ்டைல் நமக்கு எல்லாருக்கும் புரியும். என்னதான் 45 வயசு ஆனாலுமே அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி இன்னி வரைக்குமே அந்த கொஞ்சம் கூட மாறவே கிடையாது. ஸோ அதே பவரோட அதே ஸ்ட்ரென்த்தோடு இருக்கார். ஸோ என்ன பண்ண போகிறார் தல தோனி அவர்கள், என்ன மாதிரியான பிளானோடு இருக்கார், ஐபிஎல் போட்டிகளில் எல்லாத்துலேயுமே ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸை வந்து உருவாக்குவாரா, அவருடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, ஸோ அந்த எபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸோ குயிக்காக வந்து அந்த 2 ரன் ஓடுற அந்த ஸ்பீடு அவர்கிட்ட இருக்கா. ஏற்கனவே வந்து காலில் வந்து இன்ஜுரி அப்படின்ற மாதிரி போயிட்டுருச்சு. போன சீசனே அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கலை. பட் இந்த அளவுக்கு இந்த சீசனில் வந்து ரிஸ்க் எடுப்பாரா அப்படின்றதும் இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயந்தான். ஸோ மோஸ்ட்லி அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால தல தோனி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. சிஎஸ்கேனிக்கும் அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம வந்து இப்போ காத்துட்ருக்கோம். ஆனால் காசி விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார், தல தோனி அவர்கள் விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி. நம்ம கையில் எதுவும் இல்லை, பட் சிஎஸ்கே கேப்டன் தான் டிசிஷன் எடுக்க போகிறாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த முடிவு எடுப்பார். தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் இருப்பாரா, விக்கெட் கீப்பர் பண்ணுவாரா, ஸோ பேட்டிங் வருவாரா அப்படின்ற மாதிரி நான் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. தல தோனி அவர்கள் கண்டிப்பாக விளையாடுவார், எல்லா போட்டியுமே விளையாடுவார். ஆனால் விக்கெட் கீப்பிங் பண்ணணும்னா சிஎஸ்கே கேப்டன் தான் டிசைட் பண்ணணும். சஞ்சீவா இல்லை தல தோனியா அவர்களா அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார். பட் இப்போது வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டிகள் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, மற்ற போட்டிகள் எல்லாமே வெளியே உட்காந்து தான் வந்து மேட்சை ரசிக்க போகிறார் அப்படின்றது கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தல தோனி அவர்களை வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டுமே பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் உருவாக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு கூட தெரில. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, தல தோனி குறித்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ என்னென்ன வருதுன்றதை அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். தல தோனி அவர்கள் இப்பொழுது அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தல தோனி அவர்கள் ஒரு சில போட்டிகளில் விளையாடினா நல்லா இருக்குமா, இல்லை ஃபுல் அண்ட் சீசன் ஃபுல்லுமே வந்து ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை சூப்பர் 8 போட்டி விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான போட்டிங்க, ரொம்ப 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 முக்கியமான போட்டி இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய சூப்பர் 8 போட்டியில் வந்து குரூப் பியில் வந்து நடக்க போகுதுங்க. இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் அணிகள் வந்து மோத போகிறாங்க. ஸோ இங்கிலாண்டும் பாகிஸ்தானும் எப்படி ஆடுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாகிஸ்தான்
முதல் மேட்ச் வந்து மழையினால் ரத்தாகி ஒரு பாயிண்டில் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலாந்து தரமான ஒரு நாக்கை வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ முக்கியமான அணி ஸ்ரீலங்காவையே வீழ்த்திட்டு ஒரு நல்ல தரமான பொசிஷனில் சூப்பர் 8 சுற்றில் வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆதிக்கத்தோட இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியிலும் அதே எஃபெக்டை வந்து போட போகிறாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து நல்லா கம்பேக் பண்ணி நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான கிரிக்கெட் வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் விட்டால் கூட பின்னாடி வரவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்சை. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறதுனால தான் அன்றைக்கி போட்டியில் வந்து ஸ்ரீலங்காவை வந்து டாமினேட் பண்ணி ஸோ ரொம்ப டிஃபீட்டில் வந்து ஜெயித்தாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருந்துச்சு. முதல் போட்டி எப்படி இருக்க போகுது, ஸ்ரீலங்காவுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, ஸோ பயங்கரமான ஒரு பவுலிங் போட்டிருக்காங்களே, இங்கிலாந்து வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கிலாந்து அவங்கள வந்து தலையில் அடித்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. பாகிஸ்தானுக்கும் அதே மாதிரி தான் முதல் போட்டி ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருந்துச்சு. பட் மழை வந்து மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அவங்க ஒரு பாயிண்டில் இருக்காங்க, இங்கிலாந்து 2 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. இங்கிலாந்துக்கும் முக்கியமான போட்டிங்க. இங்கிலாந்து ஜெயித்தாங்க அப்படி ஆல்மோஸ்ட் வந்து செமிஃபைனலுக்கு வந்து சேஃப் ஆகிடுவாங்க. மேபி இங்கிலாந்து வந்து தோற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப 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 ரிஸ்கியாக இருக்க போகுது. அடுத்து நியூசிலாண்டுக்கு எதிரான போட்டியில் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டி ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தானும் அதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அவங்களும் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு பிளானோட தான் வர போகிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக எந்த அணி வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, ஸோ எந்த அணி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, ஸோ இந்த போட்டி பயங்கரமாக இருக்கும், இந்த 2 டீமும் செம்மையாக ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிளான் பண்ணுறோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கேமாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலாந்து ஸ்ரீலங்காவும் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்ரீலங்கா இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து அடித்து 140 அடித்து தாறுமாறு அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே தலையில் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போட்டி பயங்கர விறுவிறுப்பாக இருக்க போகுதுங்க. 2 டீமுமே தரமான டீமு. ஸோ அன்பீட்டன் டீமு. ஸோ இந்த உலகக்கோப்பையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய அணியை ஃபுல் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போட்டியின் மூலமாக தான் இந்திய அணியின் அந்த குறைகளை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. எந்தளவுக்கு வீக்காக இருக்குது இந்த பேட்டிங் இழப்பு அப்படின்றத சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட 2 டீம் வர போகிறாங்க, ஸோ எந்த மாதிரியான திங்கிங் வச்சுருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி யார் வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறாங்க, ஜெயிச்சு யார் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்களோ, பாகிஸ்தானா இங்கிலாண்டா, யாருக்கு வெற்றி இருக்க போகுது, யார் முதல் அணியாக செமிஃபைனலுக்கு வந்து போக போகிறாங்க, அந்த டாப் டூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா ரொம்ப கஷ்டமான நிலைமையில் தான் இருக்காங்க. பார்ப்போம் இந்த உலகக்கோப்பையில் அவங்க போகிறாங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் மாறலாம். போட்டிகள்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எப்போ எந்த விஷயம் வந்து எப்படி வேணால் மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான பிளானோட இங்கிலாந்து பாகிஸ்தான் வரப்போகிறாங்க, எந்த மாதிரியான திட்டம் இருக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பற்றி